ஒரு அப்பாவா உங்க குழந்தை கண்ணுக்கு நீங்க ஹீரோவா தெரியணும்னா இந்த 4 விஷயத்த அவங்களோட சேர்ந்து டெய்லி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் நோ போன் ரூல். நீங்க எவ்வளவு பிஸியா இருந்தாலும் டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு உங்க போனை சைலண்ட்ல போட்டு உங்க ஃபுல் அட்டென்ஷனை உங்க குழந்தை மேல மட்டுமே கொடுங்க. இந்த அன்டிவைடட் அட்டென்ஷன் தாங்க உங்க 2 பேருக்கு நடுவுல இருக்கிற பாண்டிங்க ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணும். செகண்ட், என்டர் தேர் வேர்ல்டுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை அவங்களோட விளையாடாம அவங்களுக்கு என்ன பிடிக்குமோன்றதை கேட்டு நீங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடுங்க. அது ஒரு பில்டிங் பிளாக்ஸோ டால் ஹவுஸோ எதுவா இருந்தாலும் நீங்களும் அவங்களோட சேர்ந்து அவங்க வேர்ல்டுக்குள்ள போயிடுங்க. தேர்ட், ஆக்டிவ் லிசனிங். உங்க குழந்தை உங்ககிட்ட ஏதாச்சும் சொல்ல வராங்கன்னா உங்க போனை பார்த்துட்டு ஓகே அப்படிலாம் சொல்லாதீங்க. அதுக்கு பதிலா உங்க போனை பக்கத்துல எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு நல்ல ஐ கான்டாக்ட் கொடுத்து ஓ அப்படி ஆயிடுச்சா, ஓ இது உன்னை கஷ்டப்படுத்துச்சான்ட்டு அவங்க ஃபீலிங்ஸை வேலிடேட் பண்ணுங்க. ஃபோர்த், டெய்லி உங்க குழந்தைக்கும் உங்களுக்குமான ஒரு ஸ்பெஷல் ஜெஸ்டர் வச்சுக்கோங்க. இது எப்படின்னா நீங்களும் உங்க குழந்தையும் மட்டும்தான் இது பண்ணணும். ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஒரு ஹேண்ட் ஷேக்கோ இல்ல ஒரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஒரு ஹக்கிங்கோ, சோ அந்த மாதிரி. இது வெறும் உங்க குழந்தைக்கும் உங்களுக்குமான பாண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு மட்டும் சொல்லலைங்க. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா ஒரு அப்பாவோட இன்வால்வ்மெண்ட் குழந்தைங்களோட லைஃப்ல பெட்டரா இருந்ததுன்னா ஒரு சிச்சுவேஷன்ல அவங்களோட ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே பெட்டரா இருக்கும். அதே மாதிரி அவங்களோட ஃபோக்கஸ், பிளானிங், அட்டென்ஷன் இதெல்லாமே சூப்பரா இம்ப்ரூவ் ஆகுங்க. சோ மதர்ஸ், இந்த வீடியோவை நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா உங்க ஹஸ்பண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த 4 விஷயத்த உங்க குழந்தைங்களோட டெய்லி பண்ண சொல்லுங்க.